ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று நடந்த ஹேப்பனிங் தான். என்னதான் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி பிளான் பண்ணாலும், அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு 2 பர்ச்சேஸ் பண்ணலன்னா, அந்த ஃபெஸ்டிவலே நல்லா முடியாது. அப்படி தான் எங்கள் ஸ்பைடிக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல. ஸோ அதனால் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கே போனோம். லாஸ்ட் வீக் வந்து ஒய்ஃப் வந்து 2 டேஸ் வந்து ஹைப்ரிட் மோடில் அவங்க ஆஃபீஸ் போயிருந்தாங்க. அப்போ ஸ்பைடி வந்து நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கூட வந்து என் மாமியார் இருந்தாங்க. ஸோ அதனால் எங்கேயும் போக முடியல, ட்ரெஸ்லாம் எடுக்க முடியல. சரி இப்போ போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நான் யோசிச்சேன் இந்த மாதிரி எல்லாருமே ஊருக்கு போயிருப்பாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும், போய் எடுத்துக்கலான்னு. போகும்போது பயங்கரமான டிராஃபிக்கு. நான் சொன்னேன், இதுக்கு தான் முதலே எடுத்துருக்கணும் அப்படி இப்படின்னு. என் ஒய்ஃப் வந்து பெங்களூர் தான் ஃபஸ்ட் டைம். அவங்க போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் தனியாகவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அங்கே போய் காலையில் 5:30க்கு இறங்கினோடனேவே ஒரு கால், நான் தனியாகவே வந்திருக்கக்கூடாது, உங்களை யாராவது கூட்டிகிட்டு வந்திருந்துருக்கணும், என்னை மானியத்தா டெக் பார்க்குன்னு சொல்லி எலக்ட்ரானிக் சிட்டியில் இறக்கி விட்டாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு கலவரம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பெங்களூர்லாம் எவ்வளோ ஒஸ்ட்டு தெரியுமா, பயங்கரமான டிராஃபிக்கு, கோயம்புத்தூர்லாம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூர் பார்த்தாச்சு, புதுசாக சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு எப்பயும் போல் அவங்க விரதம் இருந்தாங்க. அந்த விரதத்தை முடிக்க கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் வரும்போது இன்றைக்கி லெமன் சாப்பாடு தான் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்க என்ன குடிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, அங்கே வந்து அன்னதானத்தில் பாயாசம் கொடுத்தாங்க, அதை வாங்கி அதான் வேணாம் அமைக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.